பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இடங்களில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த வீடியோங்களை போடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, தரங்கம்பாடியில் அந்த கோட்டைக்கு மேலே நான் இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம்ஸுங்க, அங்கங்கே ஜெயில் மாதிரி அந்த டோருங்க அதெல்லாம் நிறைய பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இருந்தும் ஊழியம் செய்யதை விடாமல் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், சங்கீதம் 90வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் 70 வருஷத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் வருத்தமும் சஞ்சலமும் மிகுதியான போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் அதன் நடுவில் கர்த்தருக்காக சாதிப்பது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சீகன் பால் ஐயா அவருங்க பயங்கரமாக சாதிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பைபிள் பிரிண்டிங் மிஷின் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரிண்டிங் ப்ரெஷ்ஷே முதல்ல அவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதை வச்சு கொஞ்சமாக ஊழியத்தை ஆரம்பித்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதித்து இந்த இடத்துல அவர் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் பலத்தின் மிகுதியினால் அவர் ரொம்ப வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு கஷ்டப்பட்டு இருந்தாலும் நல்ல ஒரு ஊழியத்தை செய்து முடிச்சுட்டு அவர் மரிச்சிருக்கார். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், அது பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல அவர் செய்த ஊழியத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் செய்த காரியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில், தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்தில் உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்க, உமக்காக ஊழியங்களை நிரூபிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஊழியங்களை ஆண்டவரை நிறுவனம் செய்ய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. கொஞ்சம் பலத்தில் சீகன் பால் ஐயாவங்களை பயன்படுத்தி ஆண்டவரே அவர் உயிரோடு இருந்த நாட்களில் பெரிய காரியங்களை சாதித்து முடித்து சென்றது போல நாங்களும் சாதிக்க முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. சிறையில் வைத்த போதிலும் அவர் ஊழியத்தை விடவில்லை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோமே. சரித்திரத்தை படைத்து விட்டு போன ஊழியக்காரர்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட சரித்திரங்களை படைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் முடிமறையும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி நடத்துவார். ஆமென், ஆமென்.